அனைவருக்கும் வணக்கம். இது ராஜா தாட். நான் உங்கள் ராஜா தேவநேசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே புத்தகம் ரிவ்யூ அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு புக்கை படிப்பாங்க, கதையாக சொல்லுவாங்க. சில பேர் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. நான் அப்படி இல்லாமல் ஒரு ஏஐ அசிஸ்டண்ட் வச்சு அவங்கள்ட்ட நம்ம கேள்வி மூலமாக கேட்க போகிறோம். அவங்க அதை வச்சு பதில் சொல்லுவாங்க. இந்த வீடியோ முடியும் போது இந்த புக்கை நீங்கள் முழுசாக படித்த ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள். முடியும் பொழுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன புக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விவாத களத்தையே ஏற்படுத்தின ஒரு நாவல் தான். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முனையே சொல்லலாம். நாவல் இலக்கியத்தில் ஒரு திருப்பு முனைன்னே சொல்லலாம். அது என்னென்னா, ஒரு சர்ச்சையும் சிந்தனையும் அந்த நாவலில் கண்டிப்பாக இருக்கும். அது கலந்து இருக்கும். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்துட்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதர்கள், அந்த நாவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கை பற்றி பேசணும் அப்படின்னா வெறும் கதையாக சொல்லிட்டு போயிட முடியாது. ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு நாவல் தான் இது. பெண்களுக்கு வந்துட்டு கற்புங்கிறது உடம்புல இருக்கா இல்லை மனசில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தின புத்தகம் தான் இது. பெண்ணின் மதிப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு துணிச்சலாக கேட்டவர் தான் எழுத்தாளர் ஜெயகாந்தன். இதை பற்றி விரிவாக பேசதான் நம்ம ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் வச்சுருக்கோம். இன்னைக்கு அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் ஏஐ. வணக்கம் ராஜா. ஜெயகாந்தன் மாதிரியான ஒரு மாபெரும் ஆளுமையின் படைப்பை பத்தி பேசுறதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இவர் வெறும் எழுத்தாளர் இல்ல ராஜா, இவர் ஒரு சமூக போராளி. இவரோட ஒவ்வொரு வரியும் ஒரு துப்பாக்கி குண்டு மாதிரி சமூகத்தோட போலித்தனத்தை சுட்டு தள்ளும். இந்த நாவல் குறிப்பா தமிழ் சமூகம் பெண்களை எப்படி பார்க்குதுங்கிற ஒரு கொடூரமான உண்மையை அப்படியே அம்பலப்படுத்துது. தொடங்குவோமா ராஜா? கண்டிப்பா தொடங்குவோம். முதல் கேள்வியே நாவலோட பின்னணி பற்றி தான். ஒரு எழுத்தாளருக்கு இப்படி ஒரு சர்ச்சையான ஆபத்தான விஷயத்தை கையில் எடுத்து எழுதணும்னா அவருக்கு எவ்வளோ பெரிய துணிச்சலும் தூண்டுதலும் இருந்திருக்கும். திடீர்னு இப்படி இந்த நாவலை எழுதணும் ஜெயகாந்தனுக்கு ஏன் தோணுச்சு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி ராஜா. இதுக்கு முன்னாடி ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம் என்று ஒரு சிறுகதை எழுதினார். அந்த கதையில கற்பழிக்கப்பட்ட தன் பொண்ணை ஒரு தாய் தலையில ஒரு குடம் தண்ணிய ஊத்தி, நீ சுத்தமாயிட்ட, உன்னோட கற்பு மீண்டும் திரும்பிடுச்சு என்று ஏத்துக்குவா. அந்த கதையில ஜெயகாந்தன் ஒரு ஆசையை வெளிப்படுத்தினார். ஒரு தாயாவது ஒரு குடும்பமாவது பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று. ஆனா வாசகர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா ராஜா? இது நடக்கவே நடக்காத கற்பனை. இந்திய சமூகத்துல, குறிப்பா பழமையான ஆச்சாரமான குடும்பங்கள்ல இப்படி ஒரு தாய் தன் பொண்ணை ஏத்துக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. நீங்க கனவு காண்றீங்க ஜெயகாந்தன் என்று கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. கூட்டங்கள்ல எழுந்து நின்னு கேள்வி கேட்டாங்க, கடிதங்கள் எழுதினாங்க. நீங்க யதார்த்தமான எழுத்தாளர்னு சொல்லிக்கிறீங்க, ஆனா இது யதார்த்தம் இல்லைன்னு முகத்துல அடிச்சா போல சொன்னாங்க. ஜெயகாந்தனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஓஹோ, உங்களுக்கு யதார்த்தம் வேணுமா, இதோ தரேன் என்று சொல்லி வாசகர்களின் முகத்திலே அரைஞ்சார் போல யதார்த்தத்தின் கொடூரமான வலியை பதிவு செஞ்சதுதான் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் என்கிற நாவல். அதாவது இந்த நாவல் ஒரு பதில் அடி ராஜா. ஒரு எழுத்தாளன் தன் வாசகர்களுக்கு கொடுத்த ஒரு சவால். நீங்க நிஜத்தை பாருங்க, அப்புறமாவது உங்க கண் திறக்குமா என்று அவர் கேட்ட கேள்விதான் இந்த நாவல். அப்படின்னா இந்த நாவலே ஒரு கோபத்திலிருந்து பிறந்ததா? கோபம் மட்டும் இல்ல ராஜா, வலியிலிருந்தும் பிறந்தது. ஜெயகாந்தன் சென்னையின் தெருக்களில் வளர்ந்தவர். ஏழ்மை, வறுமை, சமூக ஏற்றத்தாழ்வு இதையெல்லாம் நேர்ல பார்த்தவர். பெண்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் சமூகத்தால அடக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க என்பதை நேரடியா அனுபவிச்சவர். அந்த வலி, அந்த கோபம், அந்த ஆதங்கம் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த நாவல். சில நேரங்களில் சில மனிதர்கள், இந்த தலைப்பே ஒரு யூனிக்கா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இந்த தலைப்பு மேம்போக்கா பார்த்தா சாதாரணமா தெரியும் ராஜா, ஆனா ஆழமா யோசிச்சா இது ஒரு பேருண்மையை உள்ளடக்கியது. மனிதர்களோட குணங்கள் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு மனிதன்
24 மணி நேரமும் நல்லவனாகவோ கெட்டவனாகவோ இருக்கிறதில்லை. சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல, நேரத்துக்கு தகுந்தாற்போல மனிதர்கள் மாறுவார்கள். சில நேரங்களில் நல்லவர்கள் கொடூரமானவர்களாக மாறுவார்கள். அதாவது கங்காவோட அண்ணன் மாதிரி. அவன் சாதாரண நேரத்துல ஒரு நல்ல அண்ணனா இருந்திருக்கலாம். ஆனா கற்பு போச்சு, மானம் போச்சு என்கிற சூழ்நிலை வந்தபோது சொந்த தங்கையையே நடுத்தெருவுல தூக்கி வீசுற கொடூரமான மனிதனா மாறிட்டான். அதே நேரத்துல சில நேரங்களில் முகம் தெரியாதவர்கள் கடவுளாக மாறுவார்கள். அதாவது வெங்கட்ராமையரும் ஆர் கேவியும் மாதிரி. கங்காவுக்கு முன்னாடியே தெரியாத ஆள், ஆனா அவளோட மிக கஷ்டமான நேரத்துல வந்து அடைக்கலம் தர்றாங்க, உயிரை காப்பாத்துறாங்க. அதே பிரபு தப்பு செஞ்ச ஆளே சில நேரங்களில் குற்ற உணர்ச்சியால் வாடி மனமாற்றம் அடைவான். இதுதான் ஜெயகாந்தன் சொல்ல வர்ற தத்துவம் ராஜா. மனிதர்களை ஒரே ஒரு செயலை வச்சு நிரந்தரமா ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு தேவதையும் இருக்கு, ஒரு அரக்கனும் இருக்கு. எது வெளியே வருதுன்னு சூழ்நிலை தீர்மானிக்குது. நாவல் முழுக்கவும் இதை நீங்க தெளிவா பார்க்கலாம். நீங்க சொல்றத பார்த்தா இந்த தலைப்பே கதையோட மொத்தத்தையும் சொல்லுது இல்லையா? அப்ப சரியான தலைப்பு தான். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க ராஜா. சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போவோம். கதையோட நாயகி யாரு? அந்த பொண்ணு எப்படியாப்பட்ட பொண்ணு? கதை எங்கேருந்து தொடங்குது? அதை பத்தி சொல்லுங்க. கதையோட நாயகி கங்கா. இந்த பேரே ஒரு சிம்பலிசம் தான் ராஜா. கங்கை நதி எப்படி தூய்மையானதா புனிதமானதா கருதப்படுதோ அதே மாதிரி இந்த கங்காவும் ஒரு தூய்மையான அப்பாவியான உலகம் தெரியாத ஒரு பொண்ணு. அவ ரொம்ப ஆச்சாரமான பழமையான நடுத்தர வர்க்கத்து பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவங்க வீட்டுல தினமும் சந்தியா வந்தனம் நடக்கும், குலதெய்வ பூஜை நடக்கும், பெண்கள் அடக்கமா ஒடுக்கமா இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படும். வெளி உலகத்தை பத்தி அதிகம் தெரியாத கல்லூரியில படிக்கிற ஒரு வெகுளித்தனமான அமைதியான மாணவி கங்கா. இப்போ கதை எப்படி தொடங்குதுன்னா, ஒரு நாள் சாயங்காலம் சென்னையில திடீர்னு பயங்கர மழை கொட்டுது, வெள்ளம் போல மழை. கங்கா கல்லூரி முடிச்சிட்டு வீட்டுக்கு போக பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா. ஆனா பஸ் வர்ற மாதிரி தெரியல. சுற்றிலும் இருட்டு, மழை, ஆளரவம் இல்ல. அவ தனியா பயத்தோட நனைஞ்சுகிட்டு நிக்கிறா. ஜெயகாந்தன் இந்த மழை காட்சியை மிக அழகா, அதே நேரத்துல மிக பயமுறுத்துற விதமா எழுதியிருப்பாரு. அந்த மழையில அவளோட அப்பாவித்தனமும் பயமும் உதவியின்மையும் அப்படியே தெரியும். அங்கிருந்துதான் கதை தொடங்குது ராஜா. ஒரு சாதாரண மழை ஒரு பொண்ணோட வாழ்க்கையையே மாத்தி போட போகுது. ஒரு மழை, ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு தனிமை, இதுல இருந்து ஒரு பெரிய சோகம் வரப்போகுது அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா ராஜா, வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் எல்லாம் சின்ன நிமிஷங்கள்ல தான் நடக்கும். அந்த மழையில என்ன நடக்குது? அவங்களுக்கு யாராவது உதவி பண்ணாங்களா? மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கிற கங்காவுக்கு அந்த வழியா கார்ல வர்ற பிரபுங்கிற ஒரு பணக்கார இளைஞன் லிப்ட் தர்றான். பிரபு ஒரு செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன். நல்ல ட்ரெஸ், நல்ல கார், பணம், வசதி எல்லாமா இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லவன் மாதிரியே தெரிவான். என்ன மழையில நனையறீங்க, வாங்க உங்களை வீட்டுல விட்டுடுறேன் என்று ஒரு ஜென்டில்மேன் மாதிரி பேசுவான். கங்கா ஆரம்பத்துல தயங்குறான். ஒரு அந்நியன் கார்ல ஏறுறதா? ஆனா மழை நிக்கிற மாதிரி தெரியல, பஸ் வர்ற மாதிரி தெரியல. வீட்ல அம்மா கவலைப்படுவாங்க. வேற வழி இல்லாம நம்பிக்கையோட கார்ல ஏறுறா. ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைய நம்பி அவன் கார்ல ஏறுறா. இதுல அவ பண்ற தப்பு என்ன ராஜா? எந்த தப்பும் இல்ல. ஆனா பிரபு அவன் வேற மாதிரி யோசிக்கிறான். அவளோட அறியாமையை, பயத்தை, தனிமையை தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு அவளை ஏமாத்தி கார்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு மதுவை கொடுத்து, அவ மது என்னன்னே தெரியாத பொண்ணு ராஜா, அவளை பாலியல் வன்கொடுமை செஞ்சிடறான். கங்காவோட வாழ்க்கை அந்த ஒரு நிமிஷத்துல தலைகீழா மாறிடுது. ஒரு மழை, ஒரு கார், ஒரு ஏமாற்று, ஒரு பொண்ணோட வாழ்க்கை முழுக்க சிதறி போயிடுது. ஜெயகாந்தன் இந்த காட்சியை மிகவும் கச்சிதமா, எந்த விதமான ஆபாசமும் இல்லாம, ஆனா அதே நேரத்துல அந்த வலிய வாசகர்கள் நெஞ்சில உணர்ற மாதிரி எழுதியிருப்பாரு. இது ரொம்ப மோசமானது. ஒரு பொண்ணு யாராவது நம்பினா அது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? இதுதான் ராஜா நம்ம சமூகத்தோட மிகப்பெரிய சோகம். தப்பு பண்ற ஆளை விடுத்து பாதிக்கப்பட்ட பொண்ணையே குற்றவாளியா நிறுத்துற ஒரு கொடூரமான மனநிலை நம்ம சமூகத்துல இன்னைக்கும் இருக்கு. ஜெயகாந்தன் இந்த மனநிலையத்தான் சாட்டையால அடிக்கிற மாதிரி விமர்சிக்கிறாரு. நீங்க சொல்றது மோசமா இருக்கு. அதுக்கப்புறம் கங்கா வீட்டுக்கு போனாங்களா? வீட்டுல அவங்களுக்கு யாராவது தேத்துனாங்களா? ஆறுதல் சொன்னாங்களா? இந்த கேள்விக்கான பதில் தான்
ராஜா இந்த நாவலோட மிக முக்கியமான, மிக கொடூரமான, மிக வலிக்கிற இடம். அழுது கொண்டே, உடல் முழுக்க நடுக்கத்தோட நள்ளிரவில் வீடு திரும்பும் கங்காவை அவளோட அண்ணன் கதவுல பார்க்கிறான். ஏன் இந்த நேரத்துல வர்ற? எங்க போனே? ஏன் இந்த நிலைமையில இருக்க என்று விசாரிக்கிறான். கங்காவுக்கு வேற வழி இல்ல. அழுதுகிட்டே நடுநடுங்கிக்கிட்டே நடந்ததை உண்மையா சொல்றா. அவ என்ன எதிர்பார்த்திருப்பா தெரியுமா ராஜா? அண்ணன் அவளை கட்டிப்பிடிச்சு, பயப்படாத, நான் இருக்கேன், அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்வான்னு நினைச்சிருப்பா. ஆனா அண்ணன் என்ன சொல்றான் தெரியுமா? நீ குலதெய்வம் இருக்கிற வீட்டை அசிங்கப்படுத்திட்ட, எங்க குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்ட, இந்த வீட்ல உனக்கு இனிமேல் இடம் இல்ல. இரக்கமே இல்லாம, பரிதாபமே இல்லாம சொந்த தங்கைய ராத்திரியோட ராத்திரியா நள்ளிரவுல அவளை வீட்டை விட்டு துரத்துறான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ராஜா. ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டு உடல் முழுக்க வலியோட, மனசு முழுக்க அவமானத்தோட உதவி கேட்டு வீடு வர்றா. அவளுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லாம அவளையே குற்றவாளியா நிறுத்தி நடுத்தெருவுல தள்ளுறான் சொந்த அண்ணன். இது கதை மட்டும் இல்ல ராஜா, இன்னைக்கும் நம்ம சமூகத்துல நடக்கிற உண்மை. நீங்க சொல்றதை கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஆமாங்க ராஜா. ஆனா ஜெயகாந்தன் இந்த வலிய வாசகர்கள் உணரணும்னு தான் இவ்வளவு யதார்த்தமா எழுதினாரு. சரி, அவங்க அம்மா வீட்டுல இல்லையா? அவங்க அம்மாவுக்கு பாசம் இல்லையா? அவங்க அம்மா தடுக்கலையா? அவங்களுக்கு தோணலையா, ஒரு பொண்ணை நம்ம நடுராத்திரில ரோட்ல அனுப்புறோமே, வெளியில போக சொல்றோமே அப்படின்னு ஒரு எண்ணமே வரலையா? குற்ற உணர்ச்சியே வரலையா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி ராஜா. பாசம் இருக்கு. அந்த அம்மாவுக்கு நிச்சயமா தன் பொண்ணு மேல பாசம் இருக்கு. ஆனா பாசம் மட்டும் போதாது. அந்த குடும்பத்துல ஆணாதிக்கம் இருக்கு. மகன் சொல்றதுதான் சட்டம். அந்த சமூகத்துல குடும்பத்தோட மானம், ஆச்சாரம், சாதி, கிளறவம் இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு தாயின் பாசம் தோத்து போயிடுது. அந்த அம்மா உள்ளுக்குள்ள அழுறா. ஆனா வாயை திறந்து, வேண்டாம் மகனே, அவளை வெளியே போடாத என்று சொல்ற தைரியம் அவங்க கிட்ட இல்ல. ஏன்னா அவங்களும் அதே ஆணாதிக்க சமூகத்தால் அடக்கப்பட்டவங்க தான். அவங்களுக்கும் சுதந்திரம் இல்ல. அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான். பெத்த தாய் கண் முன்னாடியே அவங்க வயித்துல பிறந்த பொண்ணு நடுத்தெருவுல வீசப்படுறா. ஜெயகாந்தன் இந்த காட்சியை எழுதும் போது வாசகர்களோட கண்ணுல கண்ணீர் வராம இருக்காது ராஜா. இது இலக்கியம் மட்டும் இல்ல, இது ஒரு சமூக ஆவணம். அப்போ ஆணாதிக்கம் ஒரு வீட்டுல உள்ள பெண்ணை மட்டும் அடக்கல, அந்த வீட்டுல உள்ள அம்மா எல்லாரையும் சேர்த்துதான் அடக்குது. அதாவது பெண்களே அடக்குது ஆணாதிக்கம். கரெக்ட் ராஜா. ஜெயகாந்தன் இதைத்தான் மிக நுட்பமாக சொல்கிறார். ஆணாதிக்கம் என்பது ஒரு பெண்ணை மட்டும் பாதிக்கிறது இல்ல, அது முழு குடும்பத்தையும் முழு சமூகத்தையும் சிதைக்கிறது. கற்புங்கிற விஷயத்த ஜெயகாந்தன் எப்படி அணுகியிருக்காரு? அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமாச்சே. எப்படி நம்மள்ட்ட வெளிப்படுத்துறாரு, அது சொல்லுங்க. ரொம்ப தைரியமாக, ரொம்ப நேர்மையாக, எந்த விதமான சமரசமும் இல்லாம கையாண்டிருப்பார் ராஜா. அந்த காலகட்டத்துல, அதாவது 1970களிலே கற்புன்னு சொன்னா அது உடலின் தூய்மை என்று மட்டுமே கருதப்பட்டது. ஒரு பெண்ணின் மொத்த மதிப்பும் மொத்த அடையாளமும் அவளோட உடல்ல இருக்குன்னு சமூகம் நம்புச்சு. ஜெயகாந்தன் இதை வேர்ல இருந்து பிடுங்கி வீசுறாரு. உடலின் தூய்மை மட்டுமே கற்பு அல்ல, மனதின் தூய்மையே உண்மையான கற்பு என்பதுதான் ஜெயகாந்தனின் வாதம். ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாமல், ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக நடக்கும் ஒரு விபத்துக்காக, ஒரு கொடூரமான செயலுக்காக அவளை சாகும் வரை குற்றவாளியாக்க கூடாது என்பதை மிக கடுமையாக, மிக தெளிவாக பதிவு செய்கிறார். கங்கா தப்பே பண்ணல. அவ ஒரு விபத்துக்கு ஆளானா. ஒரு ஆக்சிடென்ட்ல யாராவது காயமடைஞ்சா அவங்கள குற்றவாளின்னு சொல்வோமா? சொல்ல மாட்டோம். ஆனா ஒரு பெண் பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்டா அவளையே குற்றவாளியா நிறுத்துற இந்த சமூகத்தோட டபுள் ஸ்டாண்டர்டை ஜெயகாந்தன் மிக கொடூரமா எக்ஸ்போஸ் பண்றார். ஆர்கேவி கேரக்டர் மூலமா ஜெயகாந்தன் ஒரு முக்கியமான வசனம் சொல்வார். ஒரு பெண்ணின் கற்பு அவள் கால்களுக்கு இடையில் இல்லை, அவள் நெஞ்சுக்குள் இருக்கிறது. இந்த ஒரு வசனம் அன்றைக்கு தமிழ்நாட்டையே குலுக்கியது ராஜா. சூப்பர். 1970லேயே ஜெயகாந்தன் தைரியமா இந்த விஷயத்த பேசியிருக்காரு. இன்னைக்கு கூட சில பேருக்கு இந்த விஷயம்லாம் புரியறது இல்ல. அதுதான் ஜெயகாந்தனோட பெருமை ராஜா. அவர் காலத்துக்கு முன்னாடியே சிந்திச்சவரு. இன்னைக்கு கன்சென்ட் பத்தி பேசுறோம், விக்டிம் பிளேமிங் பத்தி பேசுறோம். இதையெல்லாம் அவர் 50 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டாரு. வீட்டை விட்டு துரத்தன கங்காவுக்கு அப்புறம் என்ன ஆச்சு?
அவங்க தனியால நின்னாங்க, அதுவும் நடு ரோட்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. இதுதான் ராஜா இந்த நாவலோட மிக அழகான மிக நம்பிக்கையான பகுதி. நடுத்தெருவுல ஒரு உயிரை கையில வச்சுக்கிட்டு நிக்கிற கங்காவுக்கு 2 மனிதர்கள் வர்றாங்க. வெங்கட்ராமையர் என்ற மனிதநேயம் மிக்க வக்கீலும் ஆர்.கேவி என்கிற முற்போக்கு சிந்தனை கொண்ட எழுத்தாளரும். வெங்கட்ராமையர் ஒரு வயதான மனிதர், வக்கீல் தொழில் பண்றாரு. ஆனா வெறுமனே சட்டத்தை மட்டும் படிச்சவர் இல்ல, மனிதநேயத்தை புரிஞ்சுக்கிட்டவர். கங்காவை பார்த்ததும் இந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு உடனடியா அடைக்கலம் தர்றாரு. ஆர்.கேவி இவர் ஒரு புரட்சிகர எழுத்தாளர், சமூகத்தோட மீதான கோபம் கொண்டவர், நீதிக்காக போராடுற மனிதர். இவர் கங்காவை பார்த்ததும் வெறும் பரிதாபப்படல. ஏய், அழுதுகிட்டே இருக்காத, நீ ஒரு தப்புமே பண்ணல, உன் மேல குற்றமே இல்ல, எழுந்திரு நில் என்று அவளை தட்டி எழுப்புறாரு. இந்த 2 கதாபாத்திரங்களும் தான் ராஜா கங்காவோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துறாங்க. ஒரு பக்கம் சொந்த அண்ணனே துரத்தி விடுறான், இன்னொரு பக்கம் முகமே தெரியாத ஆள் வந்து உயிரை காப்பாத்துறாரு. சில நேரங்களில் சில மனிதர்கள், இந்த தலைப்போட அர்த்தம் இங்க ஜீவனோட நிற்கும். சொந்த ரத்தம் கைவிட்டாலும் யாருன்னே தெரியாதவங்க கூட காப்பாற்றுவாங்க போல. இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். அழகா சொன்னீங்க ராஜா. இந்த ஆர்கேவி கதாபாத்திரம் ஜெயகாந்தனே குறிக்குதா? அவரோட சொந்த அனுபவங்களை இதுல இருக்கா? 100% ஆமாம் ராஜா. ஆர்.கேவியின் தைரியம், பேச்சு, சமூகத்தின் மீதான கோபம், நீதிக்காக போராடுற குணம், எதையும் அஞ்சாம பேசுற தன்மை எல்லாமே ஜெயகாந்தனின் நேரடி பிம்பம்தான். ஜெயகாந்தன் தன்னையே இந்த கதாபாத்திரத்தின் மூலமா நாவலுக்குள்ள நுழைச்சிருக்கிறார். ஆர்.கேவி மூலமா அவர் சமூகத்தை கேள்வி கேட்பாரு. ஏன் ஒரு பொண்ணை இப்படி நடத்துறீங்க? இது என்ன நீதி? இது என்ன தர்மம் என்று கொதிப்போட கேட்பார். ஆர்.கேவி கங்காவுக்கு ஒரு தத்துவ வழிகாட்டியாக இருந்து அவளுக்கு தைரியம் கொடுத்து, நீ ஒரு தப்புமே பண்ணல, எழுந்து நில், உன் வாழ்க்கையை நீயே உருவாக்கிக்கோ என்று அவளை சுயமாக சிந்திக்க வைக்கிறார். ஒரு வகையில ஆர்.கேவி இந்த நாவலோட மூளையும் இதயமும் ராஜா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர்.கேவி கங்காவை காதலிக்கிறாரா இல்ல பரிதாபப்படுறாரா என்கிற ஒரு சந்தேகம் வாசகர்களுக்கு வரும். ஜெயகாந்தன் இதை மிக நுட்பமாக ஹேண்டில் பண்றாரு. அவரோட உதவி பாவம் பாருங்க என்கிற பரிதாபம் இல்ல, நீ ஒரு மனுஷி, உனக்கு மரியாதை வேணும், அது உனக்கு கிடைக்கணும் என்கிற கன்விக்ஷன்ல இருந்து வருது. ஒரு எழுத்தாளர் தன்னையே அந்த கதையில வச்சிருக்கிறது, ஒரு கதாபாத்திரமா வச்சிருக்கிறது ரொம்ப போல்டான விஷயம்தான். நல்ல மூவ். ஜெயகாந்தன் போல்டாகவே வாழ்ந்தவர் ராஜா. அவரோட வாழ்க்கையே ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட். கங்காவோட அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கு? அவளை ஒரு இண்டிபெண்டா வச்சிருக்காரா ஜெயகாந்தன்? அவளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு? அது கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா ராஜா, இதுதான் இந்த நாவலோட மிகப்பெரிய பலம். இதுதான் ஜெயகாந்தனை மற்ற எழுத்தாளர்கள் இருந்து வேறுபடுத்துது. வேற எழுத்தாளர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கங்காவை ஒரு பரிதாப பொறுக்கியா, அழுது முடிஞ்சு சாகுற ஒரு கேரக்டரா மாத்தி இருப்பாங்க. அல்லது ஒரு ஹீரோ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஹாப்பி எண்டிங் கொடுத்திருப்பாங்க. ஆனா ஜெயகாந்தன் அப்படி பண்ணல. கங்கா பழையபடி அழுது கொண்டே முடங்கி கிடக்கவில்லை. ஆர்.கேவியின் உதவியால், வெங்கட்ராமையரின் ஊக்கத்தால் அவள் மெதுவாய் எழுறா. முதல்ல தொடர்ந்து படிக்கிறாள், படிப்ப பாதியில நிறுத்தல. ஒரு வேலைக்கு செல்கிறாள், தன் சொந்த பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறா. தன்னோட சொந்த கால்ல யாரையும் சார்ந்திராம ஒரு தைரியமான, சுதந்திரமான, சுயமரியாதையுள்ள பெண்ணா சென்னை நகரத்துல வாழப் பழகுறா. இது ஒரே நாள்ல நடக்கல ராஜா. ஜெயகாந்தன் அவளோட டிரான்ஸ்ஃபார்மேஷனை மிக மெதுவா, மிக நம்பகமா எழுதியிருப்பார். சில நாள் அவ அழுவா, சில நாள் பயப்படுவா, சில நாள் நான் ஏன் பிறந்தேன் என்று நொந்துக்குவா. ஆனா மெதுவா மெதுவா அவ எழுறா. ஒரு புழு பட்டாம்பூச்சியா மாறுற மாதிரி, ஒரு விதை மரமா வளர்ற மாதிரி. அவளோட இந்த மாற்றம்தான் நாவலோட மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய அழகு. முன்னாடி ஒரு அப்பாவியா பயந்தமான் மாதிரி இருந்த கங்கா இப்ப ஒரு சிங்கம் மாதிரி நிமிர்ந்து நிக்கிறா. இது ஒரு பெண்ணிய புரட்சி ராஜா. 1970களிலேயே ஜெயகாந்தன் ஒரு ஸ்ட்ராங், இண்டிபெண்டன்ட் ஃபீமேல் கேரக்டரை படைச்சிருக்கிறார். சூப்பர். ஒரு பொண்ணு எந்த நிலையில இருந்தாலும் மீண்டு வர முடியும்னு ஜெயகாந்தன் சூப்பரா சொல்றார். நல்லது. அதுதான் இந்த நாவலோட ஒரே ஒரு நம்பிக்கை கீற்று ராஜா.
எவ்வளவு பெரிய இருட்டா இருந்தாலும் ஒரு சின்ன தீக்குச்சி போதும் வெளிச்சம் காட்ட. இது வரைக்கும் கங்காவை பத்தி பார்த்தோம். அந்த தப்பு பண்ற கேரக்டர் பிரபு அவங்க என்ன ஆனாங்க? அந்த கேரக்டர் என்னாச்சு? இப்போ தமிழ் சினிமாவில் வர மாதிரி வில்லனாவே தொடர்ந்து இருக்காரா, இல்ல அவருக்குன்னு தனியா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரா ஜெயகாந்தன்? அதை பத்தி சொல்லுங்க. இது ரொம்ப நல்ல கேள்வி ராஜா. இங்கதான் ஜெயகாந்தனோட மேதைத்தனம் தெரியும். வேற எழுத்தாளர்களோ சினிமாக்களோ என்ன பண்ணும்? பிரபுவை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வில்லனாக வச்சிருப்பாங்க. கடைசியில அவனுக்கு ஒரு தண்டனை வரும், கதை முடியும். ஆனா ஜெயகாந்தன் மனித மனங்களின் ஆழத்தை எழுதுபவர். அவருக்கு கிரே கேரக்டர்ஸ் பிடிக்கும். மனிதர்கள் வெள்ளை அல்லது கருப்பு இல்ல, எல்லாருமே சாம்பல் நிறம்தான் என்பது அவரோட நம்பிக்கை. பிரபு நிரந்தர வில்லன் இல்ல ராஜா. அவன் ஒரு பலவீனமான சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு மோமெண்ட்ல தப்பு செஞ்ச ஒரு மனிதன். ஆனா அவனுக்குள்ளேயும் ஒரு மனசாட்சி இருக்கு. அந்த சம்பவம் நடந்த பிறகு தான் ஒரு கோழைத்தனமான மன்னிக்கவே முடியாத தப்ப செஞ்சிட்டோம்னு அவனுக்கு குற்ற உணர்ச்சி வருது. ராத்திரி தூக்கம் வராது. கங்காவோட அழுத முகம் அவன் கண் முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆச்சோ? அவ எங்க இருக்கா? உயிரோட இருக்காளா? என்னால அவ வாழ்க்கை நாசமாயிடுச்சே என்று அவன் மனதளவில ரொம்ப போராடுறான். குடிக்க ஆரம்பிப்பான். சாப்பாடு இறங்காது. நிம்மதி இல்லாம தவிப்பான். ஜெயகாந்தன் பிரபுவின் குற்ற உணர்ச்சியை மிக ஆழமா மிக நுட்பமா எழுதியிருப்பார். ஒரு தப்பு செஞ்ச மனிதனோட உள் மனம் எப்படி அவனையே அழிக்கும் என்பதை அப்படியே காட்டுவார். அப்படின்னா ஜெயகாந்தன் பிரபுவையும் ஒரு மனிதனை தான் பார்க்குறாரு. அவனையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. அந்த மாதிரி தான் கதாபாத்திரம் கொண்டு வந்திருக்காரு இல்லையா? ஆமாம் ராஜா. ஜெயகாந்தன் எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் முழுசா கண்டம் பண்ண மாட்டாரு. மனிதர்களுக்குள் இருக்கிற நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்தே காட்டுவார். அதுதான் அவரோட யதார்த்தவாதம். ஆனா இது பிரபுவை ஜஸ்டிஃபை பண்றது இல்ல. தப்புதான். ஆனா தப்பு செஞ்சவனுக்குள்ளேயும் ஒரு மனசாட்சி இருக்கு அப்படின்பதை அவர் காட்டுறாரு. அப்போ பிரபு கங்காவை தேடி கண்டுபிடிக்கிறானா? அவளை சந்திக்கிறானா? ஆமாம் ராஜா. குற்ற உணர்ச்சி அவனை ஓயவே விடாது. பல வருஷமா அவளை இடம் மாறி தேடுவான். அந்த பொண்ணு எங்க இருக்கா? அவ நல்லா இருக்காளா? உயிரோட இருக்காளா அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பான். கடைசியில ஒரு நாள் அவளை சந்திக்கிறான். ஆனா அவன் எதிர்பார்த்த கங்கா அவ இல்ல ராஜா. அவன் நினைச்சான் கங்கா இன்னும் அழுதுகிட்டு உடைஞ்சு நொறுங்கி கிடப்பான்னு. ஆனா அவன் முன்னாடி நிக்கிற கங்கா ஒரு கான்ஃபிடென்ட்டான, வேலை செய்யற, தன் கால்ல நிக்கிற தைரியமான பெண். அவனுக்கே ஆச்சரியமா போயிடும். சந்திச்சு தான் செஞ்ச மாபெரும் தப்புக்கு நான் உனக்கு ரொம்ப தப்பு செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிடு என்று மன்னிப்பு கேட்கிறான். அவ மன்னிப்பு கேட்டவனே கங்கா என்ன ரியாக்ட் பண்ணா? அதுக்கு அடுத்த கேள்வியில வருது ராஜா. ஆனா இந்த சந்திப்பே ஒரு மிகப்பெரிய காட்சி. ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியோட நிக்கிற பிரபு, இன்னொரு பக்கம் தைரியமா நிக்கிற கங்கா. இந்த ரெண்டு பேரும் முகம் பார்க்கிற அந்த மோமெண்ட் ரொம்ப பவர்ஃபுல் ராஜா. மன்னிப்பு கேட்டுட்டு உன்னை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு நானே வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லுவானே, அதுதான் நடந்தது. கரெக்டா கேட்டீங்க ராஜா. பிரபு அப்படித்தான் சொல்லுவான். நான் பண்ற தப்புக்கு பிராயச்சித்தமா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை என் மனைவியா ஏற்றுக்கிறேன், இனிமேல் நீ நல்லா இருப்ப, உன் வாழ்க்கை சரியாயிடும் என்று சொல்லுவான். இது நார்மலா யோசிச்சா ஆஹா நல்ல முடிவு மாதிரி தெரியும். ஒரு ஆளு தன் தப்பை ஒத்துக்கிட்டு அதை சரி பண்ண முன்னு வர்றான், நல்ல விஷயம் இல்லையான்னு யோசிக்கலாம். ஆனா அங்கதான் ஜெயகாந்தன் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வைப்பார். ஜெயகாந்தன் சாதாரண எண்டிங்க கொடுக்கற ஆளே இல்ல ராஜா. அவர் வாசகர்களோட மூளைய குடையிற ஆளு. என்ன ட்விஸ்ட்? அடுத்த கேள்வியில சொல்றேன் ராஜா. ஆனா ஒரு ஹிண்ட் சொல்றேன். கங்காவோட பதில் அன்றைய தமிழ் சமூகத்தையே ஆட்டம் காண வச்சது. சரி, அதுக்கு கங்கா என்ன பதில் சொல்றா? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாளா? இல்ல ராஜா, இதுதான் இந்த நாவலோட மிகப்பெரிய, மிக புரட்சிகரமான, மிக தைரியமான காட்சி. கங்கா அவனை பார்த்து ரொம்ப அமைதியா ஆனா மிகவும் உறுதியா சொல்றான், நீ எனக்கு பண்ணது ஒரு விபத்து, அது என் வாழ்க்கையில நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். ஆனா அதுக்காக என் வாழ்க்கை பூரா உன் கூட வாழ முடியாது. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது உன் குற்ற உணர்ச்சியை குறைச்சிக்கிறதுக்காக, உன்னையே நல்லவன்னு நிரூபிச்சுக்கிறதுக்காக. என் மேல நிஜமான அக்கறை இல்ல. எனக்கான ஒரு அங்கீகாரத்தை, எனக்கான ஒரு அடையாளத்தை, எனக்கான ஒரு மரியாதையை உன்கிட்ட இருந்து நான் பிச்சை வாங்க விரும்பல. என் வாழ்க்கைய நானே உருவாக்கிக்கிட்டேன், உன் உதவி எனக்கு வேண்டாம். இப்படி சொல்லி
அவன் முகத்துல அடிச்சார் போல கல்யாணத்தை நிராகரிப்பாள் ராஜா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 1920களில் ஒரு பிராமண பெண், கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பணக்காரன் சொல்றான். அவ வேண்டாம் சொல்றா. அந்த காலகட்டத்துல இது ஒரு மாபெரும் புரட்சி ராஜா. இன்னைக்கு கூட இது ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா சமூகம் என்ன சொல்லும்? ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான், ஏத்துக்கோடி, உனக்கு இனிமேல் வேற யாரு வருவா, இப்படிதான் சமூகம் சொல்லும். ஆனா கங்கா அந்த சமூகத்தையே மீறி தன் சுயமரியாதையை நிலைநாட்டுறா. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஒரு தர்மசாலை இல்ல. அவளுக்கு ஒரு ஆணின் பரிதாபம் வேண்டாம். அவளுக்கு தன் சொந்த கால்ல நிக்கிற சுதந்திரம் வேணும் என்கிற கங்காவோட நிலைப்பாடு ஜெயகாந்தனின் மிகப்பெரிய பெண்ணிய கொடை. சூப்பர். 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெண் கேரக்டர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காரு. கங்கா ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். கண்டிப்பா கண்டிப்பா ராஜா. கங்கா வெறும் கதாபாத்திரம் இல்ல, அவ ஒரு மூவ்மெண்ட், அவ ஒரு விடிவெள்ளி. சரி, கங்காவை துரத்தி விட்ட அவங்க அண்ணன், அவங்க அம்மா நிலைமை என்ன ஆச்சு? கங்கா இதுதான் ராஜா ஜெயகாந்தனோட மிகச்சிறந்த சமூக விமர்சனம். கங்கா தன் சொந்த கால்ல நின்னு நல்ல வேலை பார்க்கறா, நல்ல சம்பாத்தியம் வருது, சென்னையில மரியாதையா வாழ ஆரம்பிக்கிறா. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவளோட அம்மா ரகசியமா வந்து அவளை பார்க்கறாங்க. கங்கா, நான் உங்க அம்மாடி, நான் அன்னைக்கு உன்னை காப்பாத்த முடியல, ஆனா நீ நல்லா இருக்கன்னு கேள்விப்பட்டேன், உன்னை பார்க்கணும் அப்படின்றன்னு வர்றாங்க. ஏன் வர்றாங்க? கங்கா நல்லா சம்பாதிக்கிறா, நல்ல பொசிஷன்ல இருக்கா, சமூகத்துல ஒரு அந்தஸ்து வந்திருக்கு, அதனாலதான். அன்னைக்கு கங்காவுக்கு எதுவும் இல்லாத போது, அவ நடுத்தெருவுல நின்ன போது இந்த அம்மா வாயை திறக்கல. ஆனா இப்ப பணமும் அந்தஸ்தும் வந்ததும் என் பொண்ணு என்று கிளைம் பண்ண வர்றாங்க. பணமும் அந்தஸ்தும் வந்த பிறகு சமூகம் எப்படி மனிதர்களை திரும்ப ஏத்துக்குதுங்கிற போலித்தனத்தை, அந்த ஹிப்பாக்ரிசியை ஜெயகாந்தன் இதுல தோலுரித்து காட்டியிருப்பார் ராஜா. நீ ஒன்னும் இல்லாத போது நீ யாருக்கும் வேண்டாம், நீ ஏதாவது ஆனதும் எல்லாருக்கும் வேணும். இதுதான் சமூகத்தோட நிஜமுகம். ஆமா, இது இன்னைக்கும் நடக்கிற விஷயம்தான். ஒருத்தவங்க கிட்ட ஒன்றும் இல்லைன்னா அவனை கிட்ட கூட வர மாட்டாங்க. ஆனா அவன் நல்லா ஆயிட்டான் அப்படின்னா, வளர்ந்துட்டான் அப்படின்னா எல்லாருமே தேடி வருவாங்க. இது நடக்கிறது தான். சரியா சொன்னீங்க ராஜா. ஜெயகாந்தன் 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின விஷயம் இன்னைக்கும் அப்படியே ரெலவெண்டா இருக்கு. அதுதான் ஒரு கிளாசிக் நாவலோட சிறப்பு. காலம் மாறும், ஆனா மனிதர்களோட போலித்தனம் மாறாது. இந்த நாவல்ல வர சென்னை மாநகரம் எப்படி இருக்கு? அவர் ஜெயகாந்தன் எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு? ஒரு கதாபாத்திரமே ராஜா அந்த சென்னை நகரம். 1970களின் மெட்ராஸ் நகரத்தை நீங்க அப்படியே கண்முன் பார்க்கலாம். ஒரு பக்கம் பிராமண அக்ரகாரங்களின் ஆச்சாரங்கள், சந்தியாவந்தனம், குலதெய்வ பூஜை, கோலம், மடி ஆச்சாரம். அந்த வீடுகள்ல பெண்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், யார கூட பேசணும், யார கூட பேசக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் கோட் ஆஃப் கான்டக்ட். மறுபக்கம் மாடர்ன் மெட்ராஸ். பஸ்கள் ஓடுது, ஆட்டோக்கள் ஓடுது, சினிமா தியேட்டர்கள் இருக்கு, கிளப்கள் இருக்கு, வேலைக்கு செல்லும் பெண்கள் இருக்கிறாங்க, புதிய சிந்தனைகள் பரவுது. பழமையும் புதுமையும் ஒரே நேரத்துல மோதிக்கிட்டு இருக்கிற ஒரு நகரம். ஜெயகாந்தன் சென்னையோட மழையை, தெருக்களை, பஸ் ஸ்டாண்ட்களை, டீ கடைகளை, வக்கீல் ஆபீஸ்களை மிக அழகா, மிக நுட்பமா டிஸ்கிரைப் பண்றாரு. நீங்க படிக்கும்போது 1970களின் மெட்ராஸ்ல நீங்களே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். குறிப்பா மழை காட்சிகள், சென்னையோட மழை இந்த நாவல்ல ஒரு முக்கிய சிம்பல். மழைதான் கங்காவோட வாழ்க்கைய மாத்துச்சு, மழைதான் கதையை ஆரம்பிச்சு வச்சது. ஜெயகாந்தன் மழையை ஒரு கதாபாத்திரமா பயன்படுத்தி இருக்கிறார். சென்னையில ஒரு மழையே ஒரு கதாபாத்திரமா? சூப்பர் தான். அதுதான் ஒரு நல்ல எழுத்தாளரோட திறமை. எக்ஸாக்ட்லி ராஜா. ஜெயகாந்தன் வெறுமனே கதை சொல்ல மாட்டாரு, ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுவாரு. அந்த அட்மாஸ்பியர்ல நீங்களும் கரைஞ்சு போயிடுவீங்க. சரி, ஜெயகாந்தனோட எழுத்து நடை இந்த புக்ல எப்படி இருக்கு? படிக்கிற ஆளுங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்? ஒவ்வொரு வரியும் சாட்டையடி ராஜா. ஜெயகாந்தனோட எழுத்து நடை மிக யூனிக். மிக நீண்ட ஆழமான லேயர்ஸாக வசனங்கள் இந்த நாவல் முழுதும் இருக்கும். சில வசனங்கள் ஒரு பக்கம் கூட நீளும். ஆனா படிக்கும்போது ஒரு நிமிஷம் கூட போரிங்கா இருக்காது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பர்பஸ்க்காக வச்சிருக்கும். ஆர்.கேவியும் வெங்கட்ராமையரும் பேசிக்கொள்ளும் காட்சிகள், அவை டிபேட்கள் ராஜா. கற்பு பத்தி, சமூகம் பத்தி, நீதி பத்தி, பெண்கள் பத்தி அவங்க வாதம் செய்வாங்க. படிக்கும்போது ஏதோ நாம ஒரு கோர்ட் ரூம்ல உட்கார்ந்து ஒரு மிகப்பெரிய வழக்கின் வாதத்தை
நேர்ல கேட்கிற மாதிரியான ஒரு த்ரில்லிங் ஃபீலிங் வரும். ஜெயகாந்தனோட டயலாக் ரைட்டிங் அசாதாரணமானது. ஒவ்வொரு கதாபாத்திரமும் வேறு வேற மாதிரி பேசும். கங்கா அமைதியா குறைவா பேசுவா, பிரபு கன்ஃபியூஸ்டா பேசுவான், R.K.V. தீயா பேசுவார், வெங்கட்ராமையர் அமைதியா ஆனா ஆழமா பேசுவார், அண்ணன் ஆணவத்தோட பேசுவான். மேலும் ஜெயகாந்தன் இன்டீரியர் மானோலாக் டெக்னிக்கை மிக அழகா பயன்படுத்துவார். கதாபாத்திரங்கள் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு நேர்ல சொல்றார் போல எழுதுவார். குறிப்பா கங்காவோட மனப்போராட்டம், பிரபுவோட குற்ற உணர்ச்சி, இவை படிக்கும்போது நம்ம நெஞ்சையே பிழியும். அப்படின்னா இது ஒரு பேஜ் டேர்னர் புக்கா? அப்சல்யூட்லி ராஜா. ஒரு தடவை படிக்க ஆரம்பிச்சா கீழே வைக்கவே மனசு வராது. அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா, எமோஷனலி பவர்ஃபுல்லா எழுதி இருக்கிறார் ஜெயகாந்தன். நாவலோட முடிவு எப்படி இருக்கு? சுபமா முடிஞ்சுதா இல்ல சோகமா முடிஞ்சுதா? ஜெயகாந்தன் ஒரு யதார்த்தவாதி ராஜா. சினிமாத்தனமான ஹாப்பி எண்டிங் அவர் தரமாட்டார். அதே நேரத்துல ட்ராஜடி எண்டிங்கும் தரமாட்டார். ரியல் லைஃப்ல எப்படி இருக்குமோ அப்படியே முடிப்பார். கங்கா தனக்கான ஒரு மரியாதையான வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாள். அவளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. ஆனா அந்த காயம் முழுசா ஆறுதா? ஆறாது. அந்த வலி இன்னும் இருக்கு. ஆனா அவ அந்த வலியோட சேர்ந்தே வாழ பழகிட்டா. வாழ்வில் ஏற்படும் காயங்களை ஏற்றுக்கொண்டு அந்த காயங்களோடு தைரியமாக வாழ பழகுவதுதான் நிஜமான வெற்றி என்பதை சொல்லி நாவலை முடித்திருப்பார் ஜெயகாந்தன். ஹாப்பி எண்டிங் இல்ல, ஆனா ஹோப் எண்டிங். நம்பிக்கை இருக்கு. நான் உயிரோடு இருக்கேன், நான் நிமிர்ந்து நிக்கிறேன், அதுவே என்னோட வெற்றி என்கிற ஒரு பவர்ஃபுல் மெசேஜோட நாவல் முடியும். வாழ்க்கையில எதுவுமே ஹாப்பி எண்டிங்கா முடியாது. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான் முக்கியம். அதுதான் ஜெயகாந்தனோட பிலாசபி ராஜா. வாழ்க்கை பர்ஃபெக்டா இருக்காது, ஆனா இம்பர்ஃபெக்டான வாழ்க்கையையும் டிக்னிட்டியோட வாழலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த நாவலை இப்போதைய ஜெனரேஷன் படிக்க முடியுமா? 2K கிட்ஸு, ஜென்சி இவங்கெல்லாம் படிச்சா புரியுமா? அதை பத்தி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ராஜா. இன்னைக்கு நியூஸ் பேப்பரை திறந்தா என்ன பாக்குறோம்? பாலியல் வன்கொடுமை செய்திகள் வருது. அந்த பொண்ணை யாரும் சப்போர்ட் பண்றாங்களா? இல்ல. அவதான் அந்த நேரத்துல ஏன் போனா? அவ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா? அவ ஏன் அவன் கூட போனா? இப்படி விக்டிமையே பிளேம் பண்ற விக்டிம் பிளேமிங் கல்ச்சர் இன்னைக்கும் நம்ம சமூகத்துல முழுசா மாறல ராஜா. ஜெயகாந்தன் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைட் பண்ண அதே போராட்டம் இன்னைக்கும் தொடருது. ஒரு பொண்ணோட சுயமரியாதை, சுதந்திரம், கல்வி, பொருளாதார சுதந்திரம், இதெல்லாம் தான் அவளுக்கு உண்மையான பாதுகாப்பு என்பதை இந்த நாவல் அடித்துச் சொல்கிறது. ஒரு பெண்ணை பாதுகாக்க ஒரு ஆண் வேணாம். அவளுக்கு கல்வி கொடுங்க, வேலை கொடுங்க, சுதந்திரம் கொடுங்க. அவளே அவளை பாதுகாத்துக்குவா. இது ஜெயகாந்தனோட மெசேஜ். இன்றைய கால இளைஞர்களும் பெண்களும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு பெண்ணியப்பாட நூல் இது ராஜா. இது அவுட்டேட்டட் இல்ல, இது டைம்லெஸ். இது எந்த காலத்துக்கும் பொருந்தும். உண்மைதான். 50 வருஷம் ஆனாலும் அந்த புக்கோட ரெலவன்ஸ் குறையல. ரொம்ப பவர்ஃபுல். ஒரு கிளாசிக் நாவல்னு அடையாளமே அதுதான் ராஜா. காலம் கடந்தும் அது பேசிக்கிட்டே இருக்கும். ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகா, ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. உங்களோட பார்வையில இந்த புக்கை பத்தி சொல்லுங்க. அடுத்தது, ஒரு படிக்கிறவங்களுக்கு உங்களோட ஒப்பீனியனா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சில நேரங்களில் சில மனிதர்கள், இது வெறும் எழுத்து அல்ல ராஜா, இது ஒரு சமூகத்தின் முகத்திரை கிழிந்த சத்தம். இது ஒரு பெண்ணின் அழுகுரல் மட்டும் இல்ல, அவளோட வெற்றி பேரொலியும் சேர்ந்ததுதான். ஜெயகாந்தன் இந்த நாவல் மூலமா என்ன சொல்றாருன்னா, ஒன்று, ஒரு பெண்ணின் மதிப்பு அவளோட உடலில் இல்ல, அவளோட ஆத்மாவில் இருக்கு. 2, பாதிக்கப்பட்டவளை குற்றவாளியாக்குற சமூகம்தான் உண்மையான குற்றவாளி. 3, எந்த ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தும் ஒரு மனிதன் மீண்டு வர முடியும். அதுக்கு கல்வி, தன்னம்பிக்கை, சுயமரியாதை இருந்தா போதும். 4, மனிதர்களை ஒரே ஒரு செயலை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நல்லதும் கெட்டதும் இருக்கு. வாழ்க்கையில எந்த ஒரு மோசமான சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து கெத்தா வாழ முடியும்னு கங்கா கேரக்டர் நமக்கு கத்து கொடுக்குது. கங்கா ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், ஆனா அவளோட தைரியம், அவளோட ஸ்பிரிட் அது ரியல். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த புஸ்தகத்தை படிங்க. உங்களோட சிந்தனையை மாத்தும், உங்களோட பார்வையை விரிவாக்கும், உங்களை ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்கா மாத்தும். சூப்பர். ஒரு முழு புத்தகத்தையும் படித்த ஃபீலிங்கை கொடுத்தீங்க. எங்களுக்கு புரிஞ்சுது, ஆடியன்ஸுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு எழுத்தாளராக எவ்வளோ அருமையான ஒரு படைப்பை படைக்க முடியுமோ அந்த அளவுக்கு படைச்சிருக்காரு. நீங்கள்
இந்த புக்கை படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக என்ன புக்கு போடலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராஜா தேவநேசன்.